பிரதர் படம் சூப்பர் பிரதர். அருண் விஜய் டபுள் ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்லைன் என்னன்னா பேராசை பெருநஷ்டம். ஆனால் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் மூவிஸ் சூப்பராக இருக்கு. என்ன இருந்தாலும் படத்தை பார்த்தீங்களேன், அதில் எப்படி தலை பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி ஈக்குவல் வைஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு ஆக்ஷன் மூவிஸ்க்காக நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டண்ட்டு மாஸ்டருக்கு சூப்பருங்க. நல்லா பண்ண வச்சிருக்காரு அவரை வச்சு. சூப்பர் பிரதர். டபுள் ஆக்ஷனா வேற மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த கேரக்டர் வைஸாக தீர்மானிக்க முடியல. ரெண்டு பேரும் வேற வேற இருந்தாலும் நல்லா கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும். சூப்பர் பிரதர்ஸ். அருண் விஜய்க்கு முக்கியமான படம் தாங்க இது. நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது ஹீரோ, அதாவது நம்ம இங்கிலீஷ் படத்தில் எப்படி சொல்ல போனால் அந்த மாதிரி ராபின்ஹுட் ஸ்டைலில் வந்திருக்கு. நல்லா போர்லாம் இல்லைங்க, நல்லா இருக்கு. பண்ண பக்காவாக பண்ணியிருக்காங்க. விறுவிறுப்பாக போகுங்க. வேற இல்லை. என்ன ப்ரோ? ப்ரோ ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்ல முடியாது ப்ரோ. ஹீரோயினி சும்மா டம்பியாக வச்சிருக்காங்க. ஆனால் இவர் தான் ஹீரோயினி எடுத்து கொடுக்குறாரு. படம் சூப்பரா இருக்கு சார். சார் இப்ப டிஃபரெண்டான கேரக்டர் கொடுத்தாரு. கண்டிப்பா படம் ஹிட் ஆகும். எல்லா கேரக்டருமே சார் டிஃபரெண்டா கொடுத்தாங்க. எல்லா கேரக்டரும் பிடிச்சிருக்கு. பாட்டு செம்ம ஹிட் ஆகும். கண்ணம்மா செம்ம ஹிட். தனுஷ் சாருக்கு வாய்ஸ் சொல்லவே வேண்டாம். சூப்பரா இருந்தது. ஓகே, இல்ல இது ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் தான் இருந்தது. டபுள் ஆக்ஷன்ல எப்படி அந்த த்ரில்லர் எப்படி நம்ம கண்டுபிடிக்க யாரு இது பண்ணாங்க டிஃபரெண்ட். இல்ல எங்கேயும் போர் அடிக்கல. நல்லா இருந்தது படம். ஆமா, என்ன எறிந்தால் அந்த மூவி இல்லைன்னு அப்புறம் இது ஹீரோல சார் தடம் மூவிக்கு அப்புறம் இது நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எங்கேயுமே ஃப்ளாப் கிடையாது. படம் நல்லா ஹிட்டா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. பேராசை அதுதான் படத்தோட கான்செப்ட். ஒரு மனுஷன் பேராசைக்கோசம் எங்கே வேணா போவான்றத ஒரு பொண்ணு பின்னாடி இருக்கும் போது என்ன வேணா பண்ணுவான்றதா படமே கான்செப்ட். ஒன் லாஸ்ட் டைம் தளபதிக்கு வெயிட்டிங். டபுள் ஆக்ஷன் அருணுக்கு இருக்கு. ஆனாலும் இது வந்து புது விதமாக இருக்கு. லாஸ்ட்டில் நான் விளையாட நினச்சிட்டேன்னா அந்த அருண் விஜய் ஒன்றும் சாகலை வில்லனோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரே அப்படின்னு தான் மறுபடியும் அவர் வராரு. அது அவரா இல்லை அவரான்றது கன்ஃபியூஷனில் வச்சிட்டாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. பார்ட் 2 இருக்குமான்ற டவுட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் படம் போர் அடிக்காமல் இருக்குது. போகிற டைமிங் தெரியல. 2 hours போனதே தெரியல. இன்டர்வல் வரைக்கும் படம் எப்படி போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமா எப்படி போச்சு தெரியல. நல்லா தான் இருக்குது. அருண் விஜய்க்கு இல்லை, இது எல்லாருக்குமே முக்கியமாக இருக்கும் லைஃப்பில். ஒரு பொண்ணு பின்னாடி நின்று பேராசியை தூண்டினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான். இது வந்து எப்படி இருக்குன்னா, தளபதியை வந்து அடிச்சு உட்கார வைக்கிற மாதிரி அவர் ஏந்தி எப்படி வராரோ பேராசை பின்னாடி, அவர் பின்னாடி இளைஞர் கேர்ள்ஸ் எப்படி அவர் சூக்கி விடுறாங்கன்றத படத்தை காட்டியிருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். படம் இஸ் வெரி பவர்ஃபுல். தளபதிக்கோசம் வெயிட்டிங். ஜெயநாயகன் படம் நல்லா இருந்துச்சுன்னா கமர்ஷியல் படம் தான். இந்த லீவ்ல எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. குட். நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நான் வந்து ஒரு ப்ராப்பர் அருண் விஜய் படம் எப்படி கமர்ஷியலாக இருக்கும், தடையார தாக்கா அந்த மாதிரி நினச்சி தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த லீவ்ல எல்லாருமே வந்து பார்க்கலாம். அது சூப்பராக இருந்துச்சு. அது நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். அது ட்விஸ்டெல்லாம் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இல்லைண்ணா, ஒரு ஜாலியான ஆக்ஷன் படம் தான். அவ்வளோதான். கண்டென்ட் எதுவும் இல்லை. ஜாலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இருக்கும்ண்ணா. ஏன்னா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு குட் ஃபிலிம். இல்லை சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக இருந்துச்சு. குட். பார்க்க பாசிட்டிவ் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்னு எனக்கு எதுவும் பெருசாக தெரிலண்ணா. என் டியூரேஷனும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்காண்ணா படம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹீரோ என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஏதோ எனக்கு போர் அடிக்கல. நல்லா இருந்துச்சு. ரெட்டத்தல அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய் அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர் அருண் விஜய் அருண் விஜய். ரெட்டத்தல ஒத்த தலைக்கே படம் பயங்கரமா இருக்கும். ரெட்ட தலையா வந்திருக்காரு. டபுள் ஆக்ஷனு. 2 கெட்டப்லயுமே பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா 2 பேருமே ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க. தனுஷ் பாடின பாட்டு ஹைலைட்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஷார்ட்டான படமா இருந்தாலும் 2 மணி நேரம் தான் படமே. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு,
செகண்ட் ஹாஃப்மே நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் சூப்பர் பயங்கரமா இருக்கு. அதான் ஒருத்தருக்கு வந்து கால் பாதி கால் இருக்காது ஒரு கால்ல, இன்னொருத்தர் பர்ஃபெக்டா இருப்பாரு. அந்த வேரியேஷன் தான் காட்டியிருக்காங்க. மற்றபடி பெருசா வேற எதுவும் காட்டல. லுக் வைஸ் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான். அந்த கால் மட்டும்தான் டிஃபரன்ஷியேஷன் காட்டியிருக்காங்க. படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம், டீசெண்டா தான் இருக்கு. ஆனா பயங்கர மாசா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா எடுத்திருக்காங்க. இல்ல போர் அடிக்கிற மாதிரிலாம் பெருசா தெரியல, நல்லா இருக்கு, சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஷார்ட்டா தானே இருக்கு படம், 2 மணி நேரம் தான், அதனால சூப்பரா இருக்கு. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ் லொக்கேஷன்லாம் கொஞ்சம் ஃபாரின் மாதிரிலாம் இருக்கு, அதனால கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் சரியான இருந்தது, செம்மையா இருந்தது. படம் பார்க்க ரொம்ப அற்புதமா தான் இருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இவர் இன்னும் மேலுக்கு வரல நான் அப்படின்ற மாதிரி தான். இவ்வளோ அற்புதமா நடிக்கிறாரு. கம்பேக்கான கேள்வி கேட்குறாங்க, இவர் எத்தனை வருஷம் கம்பேக்கு கொடுக்கணும்? 30-35 வருஷமா கம்பேக் கொடுத்துக்கினே தான் இருக்க முடியுமா? வேற என்ன சொல்ல முடியும்? விஜய் சாருக்கு முன்னாடி வந்தவர் அருண் விஜய், இன்னும் அவரோட திறமையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன இதெல்லாம் பார்க்குறப்ப நடிக்கிறதா இல்லை ஏன்னா வைரக்கல் மோதிரம் எல்லாம் செய்வேனா அது மாதிரி எதனா ஒன்று ஆளை வச்சு இப்படி பண்ணலாமா அந்த மாதிரி இருக்குது. இவருக்கு ஒரு நல்ல நேரம் வர மாட்டுது, இவருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி தான் மனசு கஷ்டமா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல ஒருத்தருக்கு வந்து மயிறு சின்னதா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுதான் பெரிய டிஃப்ரெண்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது பாக்குறப்ப. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நீ 10 தலை பார்த்திருப்ப, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல, இந்த தலையில பாரு, இந்த படத்துல பாரு. பொண்ணுங்கன்னா கூட பொண்ணுங்கனாலே பணத்துக்காக தான் வருவாங்க, வேற மயிருக்கும் வரமாட்டாங்கன்ற மாதிரி வசனமா வச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணை பணத்துக்காகவே இன்னும் லவ் பண்ற மாதிரி கொடுத்தது ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. படத்துல ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா, நெகட்டிவ்ல கழுத்துனா இது பண்ணாதான் படமே வரும், அது நான் பாக்குறேன். இன்னொன்னு பாசிட்டிவா என்ன பாக்குறேன்னா, ரெட்டை தலைன்ற ஒன்று ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறா போல ஒரு மனுஷன். அவருடைய படம் ஓடல, என் ரசிகர்களுக்காக நான் அந்த படத்துல ஜஸ்டிஃபை பண்ணுவேன். நிறைய வில்லனாவும் நடிச்சு பார்த்துட்டாரு, ஆனா இந்த படத்துல உண்மையாலுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. என்ன பண்ண இருக்கணும்னா, இன்னும் காஸ்ட் கொஞ்சம் ஏற்றிருக்கணும். ரொம்ப பெரிய இதெல்லாம் தலை அஜித்து கொடுக்க வேண்டிய படம். ஸோ இது இன்னும் அவருக்கு உண்டான வில்லன்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம ஊர்ல பெரிய பெரிய வில்லன்களா தூக்கி போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். படம் இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு